பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம், ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்துக்கு சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று 1 யோவான் 4:6 கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம். 2 கொரிந்தியர் 11:3 கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டது போல, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன். உங்கள் ஆத்துமா கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தரால் முத்திரை உடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையாகிய இரத்தத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் நம்மேல் நிறைவேற கடவுது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கர்த்தராகிய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் உங்களை எச்சரிக்கின்றது. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று கர்த்தரால் எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா? இன்றும் அனந்த ஞான சபையை குறித்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நாம் காண்போம். கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டு யோவான் 7:38 எழுதப்பட்டுள்ள வேத வாக்கியங்களின்படி விசுவாசத்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால் தேவனுடைய சபையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையுமாக மறுரூபமாகி தொடர்ந்து முதலாம் உயிர்த்தெழுதலின் நாளாகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவோடு மகிமையில் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நோக்கிய ஓட்டத்தில் சர்வ சங்கமாகிய சபையாக உயர்த்தப்பட்டவர்கள் மகிமையுள்ள சபையாக பூரணப்படும் முன்பாக அனந்த ஞான சபையாக மறுரூபமாகுதலின் அவசியத்தை குறித்து வார்த்தையாகிய மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுத் தேர்வோம். தேவனுடைய சபையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையுமாக மறுரூபமாகி சர்வ சங்கமாகிய சபையாக நீ உயர்த்தப்பட்டு கர்த்தரால் பயன்படுத்தப்படும்படிக்கு இப்படி மறுரூபமானவர்கள் முதலாவதாக அப்போஸ்தல நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உள்ள கர்த்தரின் கட்டளையின்படி நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகின்றவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் பயன்படுத்தும்படி கர்த்தரால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டு, இரண்டாவதாக கொலோசையர் 4:3 ஆதி முதல் மறைந்திருக்கின்ற கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை குறித்து வெளியரங்கமாய் அறிவிக்கிறதற்கு கர்த்தரால் நீ நியமிக்கப்பட்டு, மூன்றாவதாக வெளிப்படுத்தின
சுவிசேஷம் 1 அதிகாரம் 19 வசனத்தின்படி, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கின்றவைகளையும் பின்வருகிறவர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக எழுதும்படி கட்டளையை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் பெற்றதால் மறுரூபமாகி காலத்துக்கு முன்பாகவும் ஆதி முதலும் மறைந்திருக்கின்ற கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை குறித்து வெளிப்படுத்தினவைகளை எபேசியர் 3 அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களிலே நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன் என்றும், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியுமான எனக்கு உண்டாயிருக்கின்ற அறிவை அறிந்து கொள்ளலாம் என்றும், ஏனென்றால் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது போல முற்காலத்திலும் எக்காலத்திலும் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று எழுதப்பட்ட இந்த தகுதியை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நீ பெற்று, எபேசியர் 3 அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களின்படி, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையிலிருந்து எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாகி பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாய் இருந்தும் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்திலும் சுவிசேஷமாய் அறிவிக்கின்றதற்காக இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாகும் கிருபையை பெற்றுக்கொண்டதால் அனந்த ஞான சபையானவன் எவனோ அவன் எபேசியர் 3 அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களின்படி மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து தனித்து எடுத்த தீர்மானத்தின்படி பூமியில் மாத்திரமல்ல உன்னதங்களில் உள்ள சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானத்தை, அதாவது சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தை உணர்ந்து அறிவிக்கும் 1 கொரிந்தியர் 2:16 படியான அனந்த ஞான சபையின் மூலமாய் காலம் உண்டாகிறதற்கு முன்பாகவே சர்வமுமான சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கின்ற மகத்துவங்களின் தேவ ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கின்ற கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தை வெளியரங்கமாக அறிவிக்கும் அனந்த ஞான சபையாகும் இந்த கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நீங்களும் மறுரூபமாக கர்த்தராகிய கிறிஸ்துவை எபிரேயர் 11:1 பற்றும் விசுவாசத்தின் பரிபூரணத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இதை இம்மையிலும் மகிமையிலும் நிறைவேற்ற நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட கூட அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளில் அவரை போலவே மறுரூபமாகும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் சேரும் சுலாக்கியமும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு உண்டாயிருக்கின்றது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த அனந்த ஞான சபையை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் இப்படி வார்த்தையாகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்று தேறினவர்களானதால் நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அனந்த ஞான சபையாக மறுரூபமாகி இருந்தால் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கென்று உன்னை மகிமையின் சபையாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து மறுரூபமாக்குவார். இதை குறித்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழி நடத்துதலை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் காண்போம். நீ ஆயத்தமா? கர்த்தராகிய கிறிஸ்து உங்கள் இருதயங்களை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராக வழிநடத்தி சபை நிலைகளில் நீ பரிபூரணமாக உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் அவருடைய சித்தத்துக்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகின்றேன். அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. எபேசியர் 3:19 வெளிப்படுத்தப்பட்டபடி அறிவிக்கெட்டாத அந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையாகிய அன்பை நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிறையப்படவும் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து தாமது மகிமையுள்ள ஐஸ்வரியத்தின்படியே
உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்ளுகின்றேன். நீ பூமியில் உயிரோடு வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் போஜன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுங்கள். விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழி நடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் உங்கள் இருதயத்தில் முழு நிச்சயமும் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தின்படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 11:41 அருளப்பட்டிருக்கும் கர்த்தரின் சித்தத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தலனுமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால், நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள். இந்த உயிரோடு இருக்கும் கர்த்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக வரப்பற்றிக் கொண்டு நான் திருப்தி அடைவேன். அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தி மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.